வெளியே பயங்கரமான மழை பெய்யுது. ஓகே, அங்கே பாருங்க அக்கறையில் ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் மழை தெரியும், அந்த மழை தெரிய மாட்டேங்கி அந்தளவுக்கு மழை பெய்யும் போதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. மழை முடிய போகிற நேரத்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல. நண்பர்களே, அன்றைக்கி ஒரு அணில் வந்து தப்பிச்சு பார்த்தீங்களா? அந்த நேரம் ஒரு வீடு தெரியுதா? அந்த வீடு தான் ஆத்தாடி. அந்த வீட்டு மேலே தான் அணில் நின்று ஓடி தப்பிச்சு பார்த்துது. அந்த வீடியோ, அணிலோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இடி வருது. ஓ, வைடு மோடு போட்டால் ஜூம் பண்ண முடியாதோ? அச்சோ, வைடு மோடை மாற்றிக்கிறதேன். ஓகே, வைடு மோடை மாற்றின உடனே எல்லாமே பக்கத்துக்கு வந்துட்டு. இந்த வீடு தாங்க. இந்த வீட்டில் தான் நம்ம அந்த அணில் வந்துட்டு எந்த இடத்துல, குறிப்பாக இந்த இடத்துல நின்றுச்சு. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்தேன். ஓகே, இந்த ஒரு காய் ஜூம் பண்ண தெரிய மாட்டேங்குது. இதுக்கு வைடு மோரே பரவாயில்ல. நான் மெத்துக்கு போய் பால்கனியில் இருந்து எடுத்து போடுறேன் வீடியோ. நண்பர்களே, நான் பால்கனிக்கு வந்துட்டேன். இங்கே இருந்தால் எடுக்க முடியும். எப்படி இங்கேருந்து எடுத்தால் எல்லாமே தெரியுதா? அதுதான் சர்ச்சு, எனக்கு ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஓகே, ரோடு வருதா? இதுதான் ரோடு. நல்லா கரெக்ட் டயத்துக்கு நான் வந்திருக்கேன். செம்ம மழை பெய்யுதா? இந்த செடி கேரளாவில் வந்து கடலாசி செடிம்பாங்க, பேப்பர் செடின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இந்த இதுக்கு என்ன பேர்னே எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடலாசி செடி, பேப்பர் செடிக்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, சொல்லுங்கள் கமெண்டில். இது வெள்ளை கலர், இது வந்து ஆரஞ்சு கலர். நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த இடி உழுது தான் தாங்க முடியல. இப்போ இடி உழுவும் பாருங்க, டம்மு. எப்படி விழுந்துச்சா? ஓகே, நேராக இருக்கிற மலை மேலே ஒரு என்னது பேர், சிலுவை எனக்கு தெரியுது. அது வந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சு நேராக தெரியுது. இந்த வீட்டுக்கு நேராக மேலே ஒரு சிலுவை மட்டும் தெரியும். அது கீழே சர்ச் இருக்குது. ஓகே, அதே மாதிரி அந்த நம்ம இந்த வீட்டு சுவரில் இது இது இதே தான். அது வந்துட்டு ஆர்த்தடாக்ஸ் சர்ச். ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தான் அங்கே இருக்குது. பின்ன வேற ஒரு சர்ச் எங்கே இருக்குன்னா, இந்த வண்டி போகுதுல, இந்த வண்டி இங்கேருந்து ஒரு 500 மீட்ரு போனோடனே அங்கே கல்லேலு முக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த கல்லேலு முக்குங்கிற இடத்துல மர்த்தோமா சர்ச் இருக்குது. ஓகே, பின்ன நம்ம இப்படியே இந்த வழியாக அங்கிட்டாக போனோம்னா அப்படியே போய் கடமண்டங்க ஜங்ஷனுக்கு போகும். அது இங்கேருந்து எப்படி ஒரு 500 மீட்ரு இருக்கும். அந்த கடமண்டை ஜங்ஷன்லேருந்து கீழாக போனோம்னா அங்கே ஒரு கடமனிட்ட பகவதி அம்பலம் அங்கே ஒன்று இருக்குது. அம்பலம்னா கோவில். இந்த மலை இருக்கலாம், இந்த மலைக்கு நேரம் அந்த பக்கம்தான் கடமண்டை பகவதி அம்பலம் இருக்குது. அதே மாதிரி நீ இந்த இடத்துல அந்த பெரிய அம்பலத்தில் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன அம்பலம் இருக்கும். சின்ன அம்பலம், ஆமாம், சின்ன கோவில் அங்கே ஒன்று இருக்கும். ஒரு கத்தோலிக் சர்ச்சில் வந்துட்டு மணி அடிக்கிறாங்க. இடி தான் குமுறுது, மழை அந்தளவுக்கு பெருசாக பெய்ய மாட்டேங்குது. மழை அப்படியே
சடப்படன்னு அடித்து இந்த ரோட்டிலே தண்ணி கப்பன்னு போக வேண்டாமா? ரோட்டில் கொஞ்சம் தண்ணி போகுது. ஆனால் இந்த மழையால் பிரயோஜனம் இருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் என்ன, இங்கே செடிக்கு மட்டும் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்படி ஒரு நல்லது நடக்கு. முக்கியமான ஒரு விஷயம், இது நம்ம ஃப்ரெண்டோட வீடு. நம்ம இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க வீடு தான் இந்த வீடு. அந்த வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, மழைக்கு முன்னாடி வந்தேன். இப்போ வீட்டுக்கு போனால் மழை நின்னா தான் என்னால் வீட்டுக்கு போக முடியும். ரோட்டு வழி யாரோ போகுது. அவர் நினப்பார் நான் ஏதோ வீடியோ கால் பேசிக்கிறேன்னு நினப்பார். அப்படியே மேலாக்கே பார்த்துட்டு போகிறாரு. மழை பெய்யுற சத்தம் கேட்கணும் உங்களுக்கு? ஆமாம், மழை பெய்யுதானே. இந்த நம்ம இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த முருங்கை மரம் தெரியுதா? சின்னதாக ஒரு மரம். அந்த முருங்கை மரத்து பக்கத்தில் வெள்ளையாக ஒன்று தெரியுதா? அது என்ன தெரியுமா? அது சிசிடிவி கேமரா. இந்த சிசிடிவி கேமரா. பின்ன அதுக்கப்புறம் இங்கே இருக்குது, இந்த மூலையில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், அப்புறம் அந்த கடைசியில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், மேலே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். இது எல்லாமே நானும் ஃப்ரெண்டோட அப்பாவும் சேர்ந்து வச்சது. ஆத்தாடியாப்பா. நாளைக்கு சொன்னால் அந்த வீட்டில் வந்து 2 நாய் கிடக்கும். அந்த நாய் நம்மளை அந்த பக்கம் விடாதுங்க. அந்த நாய் அங்கே கிடக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். என்னோடய கேமரா இப்போ ஜூம் பண்ண முடியாது, ஏன்னா வைடு போட்டு வச்சுருக்கேன். நார்மல் கேமரானா ஜூம் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இங்கே புது வீடு, இந்த வீடு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த முன்னாடி ஒரு ஓடிவிட்ட, இந்த பெரிய வீட்டுக்கு இந்த பக்கம் ஓடிவிட்ட வீடு இருக்கா, அங்கே தான் தங்கியிருந்தாங்க. அங்கே கொஞ்ச நாள் தான் தங்கியிருந்தாங்க. இந்த வீடு சீக்கிரம் கட்டி முடித்தாச்சு. இடி விழுகுது அப்போ, அநேகமாக இன்னையும் மழை வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல வண்டியெல்லாம் போகுது. ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? சரி, அப்படின்னு வச்சிடக்கூடாதே. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கே உங்கள் ஊர்களில் மழை பெய்யுதா அப்படி கேட்கணும். ஓகே ஓகே, வீடு ரொம்ப பெருசாக போகுது, நான் நிப்பாட்டிக்கிறேன். இடி உலகத்தை பார்த்தா மழை இனியும் பெய்யும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அப்படியே உங்கள் ஊரில் மழை பெஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக் போட்டு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.